நீங்க எல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இன்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். மாதத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான்னு ஒரு மலையாள படம். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர். எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். நீங்க எல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்கே வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில் வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது. தரையில் வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன். சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே இதை பற்றி பேசினா, இன்னைக்கு மே 17 முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள். அந்த போராளிகள் அனைவருக்கும், தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்கிறாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு? நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு தான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் பண்ண முடியும். இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்களில் நடிச்சிருக்காரு. நானும் பிஸியாக மாதத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான்னு ஒரு மலையாள படம். இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர். எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது படம் எடுக்கிறாங்களே இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரேனை தூக்கி, என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்கிற தைரியம் தான். உண்மையிலேயே நீங்கள் கமலா தியேட்டர்லையும் சத்யம் தியேட்டர்லையும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் 2 படம் எடுத்துருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனால் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறார். தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பாம்பேயில் பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில் வடை சுடுற கதை இல்லை, இது வந்து விஷுவலாக வடை சுடுற கதை. அதனால் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.